தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது எதை பற்றி நான் பேச போகிறேன்னு உங்களுக்கே தெரியும் உறவுகளே. நேற்று மார்க்கண்டேயன் எம்எல்ஏ அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, விளாத்திக்குளம் எம்எல்ஏ அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சிஎம் விஜய் அவர்களை வந்து சட்டசபை கதவுகள் வந்து மூடினால் நாங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கு கோமாளிகளா, நாங்கள் வந்து உன்னுடைய எலும்பை உடைத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக ஒரு மிரட்டல் விடுத்திருப்பாரு. எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவோம். அந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதனுடைய எதிரொலியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவர் வந்து கைது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, மானங்கெட்ட முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு வாயில் வந்தபடி பேசியிருப்பார். நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க வந்து இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த அந்த அந்த பதவியில் இருக்கிற அந்த முகத்திலே இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம தலைவர் தான் இன்னும் வந்து முதல்வராக இருக்கார், நம்மளுடைய ராஜாங்கம் தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு, நம்மளை வந்து அசைக்கவோ ஆட்டவோ இங்கே யாரும் ஆள் கிடையாது, நம்ம வைக்கிறது தான் இங்கே சட்டம் அப்படின்ற ஒரு ஒரு கனவு உலகத்திலேயே வந்து அவங்க வந்து மிதந்துட்டு இருக்காங்க. இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த பதவி பறி போனதை வந்து அவங்க வந்து ஏற்றுக்கவே இல்லை. அவங்க மனசு இன்னமும் இவங்க தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறதா ஒரு மனசில் வந்து ஒரு பெரிய ஒரு இதோட, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம தான் இதுமாரி நம்மளை வந்து அசைக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஆண்ட பரம்பரை, அதனால் நம்ம வைக்கிறது தான் இங்கே சட்டம் தமிழ்நாட்டில் அப்படின்ட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆட்சி மாறி 3 மாதங்கள் ஆகிவிட்டது அப்படி என்பதை கூட அவங்க வந்து இன்னும் கூட அவங்க வந்து ஒத்துக்க அந்த மனசு ஏற்க மாட்டேங்குது. அப்படி தான் நான் நினைக்கிறேன். அந்த ஒரு இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இருக்கலாம். இல்லை இனிமேல் நம்ம வந்து எந்த தவறு செய்ய முடியாது, எந்த ஒரு லஞ்சமும் வாங்க முடியாது, எந்த ஒரு திருட்டுத்தனமும் பண்ண முடியாது, எது பண்ணாலும் வந்து நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம ஏற்கனவே சேர்த்து வச்சது கொள்ளையடிச்சு வச்சதெல்லாம் வந்து ஒரு எப்போ வேணாலும் ரைடு வந்து பிடிச்சிட்டு போகலான்ற ஒரு எண்ணமா அந்த வெறியில் பேசுகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. என்ன வந்து அவர் தப்பாக பேசியிருப்பார்? ஒன்றுமே பேசியிருக்க மாட்டார். இவங்க பண்ண இவங்க ஆட்சியில் நடந்த அந்த ஏற்றத்தாழ்வுகளை தான் அவர் பேசியிருப்பார். எல்லா கட்சியிலையுமே எல்லாருமே தான் பேசுகிறீங்க. ஏன்னா வந்து 3 மாதம் கூட ஆகலை, அவர் மேலே அவ்வளோ வந்து ஒரு வஞ்சத்தை கக்குறீங்க, வன்மையை அதை வன்மம் அந்தளவுக்கு வன்மம் வந்து தலைவிரிச்சு ஆடுது. அந்த திமுக அந்த தாவேக்க எம்எல்ஏவை என்ன பண்ணலாம், அமைச்சர்களை என்ன பண்ணலாம், ஏதாவது ஒன்று பண்ணி மக்கள் மத்தியில் கெட்ட பேர் உண்டாக்கி ஊற்ற மாட்டோமா, ஏதாவது வந்து ஒரு குற்றத்தை அவங்க மேலே சுமத்திர மாட்டோமா, பழி சுமத்திர மாட்டோமான்னு கங்கணம் கட்டிட்டு அலையிறீங்க. தோல்வி தோத்துட்டோம், இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும், மக்கள் மத்தியில் மக்கள் மனசில் மறுபடியும் அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பண்ணாமல் இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த அராஜக அரசியல் தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா உங்களுடைய பலம் என்ன அப்படின்னா உங்கள் பதவி, அந்த பதவி பறி போயிடுச்சு. அப்போ பறிப்போனது அந்த இது துக்கத்தை தாங்க முடியாமல் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு தமிழ்நாடு முதல்வர் வந்து ஒரு மக்கள் பிரதிநிதியை மக்கள் எல்லாரும் பார்த்துட்ருக்குறாங்க, அத்தனை அதிகாரிகள் பார்த்துட்ருக்குறாங்க, இத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி வந்து ஒரு பகிரங்கமான ஒரு மிரட்டல் நீங்கள் விடுக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் எந்தளவுக்கு ஒரு பெரிய பயங்கரமான ஆளாக தான் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அது மட்டும் இல்லை, ஒரு சிஎம் வந்து ஒரு பிரச்சாரத்தில் சிஎம் அங்கிள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். அது இப்போ வரைக்கும் ஒரு பேசு பொருளாக பேசிக்கிட்டு அவர் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க இல்லையா? ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள் இல்லையா? அப்போ வந்து சிஎம் விஜய் அவர்கள் வந்து சும்மா வாய் தவறி சொன்ன வார்த்தை தான், சிஎம் அங்கிள் இட் இஸ் வெரி ராங் அங்கிள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை இன்னமும் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, ஒரு பேசு பொருளாக பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்களும் உங்கள் கூட்டத்தை சேர்ந்தவங்களும் உங்களுக்கு சொம்பு தூக்குறவங்களும் உங்களுடைய கொத்தடிமைகளும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அந்த ஒரு வார்த்தையே நீங்கள் இன்னும் விடலை. இப்படி வந்து ஒரு பகிரங்கமான ஒரு மிரட்டல் விடுக்கும் போது உங்களை அரசு பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க, கைது பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க? நல்ல ஒரு காரியம் பண்ணியிருக்கிறாங்க. வந்து என்ன சொல்கிறது, நாங்கள் என்ன கோமாளி பையனை நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். கோமாளிகளான்னு கேட்டிருக்கீங்க. கோமாளிகள் வந்து நீங்கள் கிடையாது. ஏன்னா இத்தனை வருஷமாக உங்களை ஓட்டு போட்டு உட்கார வச்சு உங்களை அழகு பார்த்தோம் இல்லையா, உங்கள் தலைவனையும் உங்களையும். அதனால் கோமாளிகள் அப்படின்னு சொன்னால் அது எங்களுக்கு தான் போகிறோம். அது வந்து இத்தனை வருஷமாக நாங்கள் வந்து அறியாத கோமாளிகளாக இருந்துட்டோம். இப்போ வந்து நல்லா அறிந்து யார் எப்படி என்ன ஏது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு காலம் வந்து கற்றுக் கொடுத்துருச்சு. பொதுமக்களாகி நாங்கள் நல்லா வந்து பார்த்துட்டோம். இன்னமும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு எங்களுக்கு இப்போ தெரியுது. அதனால் நீங்கள் கொஞ்சம் இனிமேல் வருங்காலத்தில் மக்களுக்கு அடுத்து அவங்க மனசில் வந்து இடம்பெறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், என்ன நல்லது பண்ணால் அவங்க வந்து அது வந்து அவங்க மனசில் நம்ம இடம்பெற முடியும். அதாவது தொடர்ந்து நீங்கள் இப்படியே பேசிகிட்டே வந்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் தோல்வியை தான் சந்திப்பீங்க.
இந்த மாதிரி ஒரு வாய் தவறி ஒரு கூட்டத்துல பேசியிருக்காரு. மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு வாய் தவறி ஒரு கூட்டத்துல பேசியிருக்காரு. உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. ஒரு வாய் தவறி இந்த மாதிரி வந்து அராஜகம் அட்டகாசம் இது வந்து உங்கள் ஆட்சி காலகட்டத்தில் ஒரு முடிவு கொண்டு வந்தாச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் தொடரணும். இந்த பதவியை வச்சு நம்ம இதுக்கப்புறமா நம்ம வந்து இது மாதிரிலாம் மக்களுக்கு தொல்லை கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணணும், நல்லது செய்ய வரவங்களை வந்து இந்த மாதிரிலாம் ஒரு பகிரங்கமான ஒரு மிரட்டல் நீங்கள் விடுத்தீங்கன்னா இப்போ உங்கள் ஆட்சி காலகட்டத்தில் நீங்கள் என்னென்ன பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது வந்து தெளிவாக இப்போ இதிலே தெரியுது. அதனால் இனிமேல் பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க. அதுதான் நாவடக்கம்னு ஒன்று வேணும் இல்லையா? நாவடக்கம் இல்லைன்னா இப்படி தான் வந்து அரெஸ்ட் பண்ணும்போது எஃப்ஐஆர் போட்டாச்சா, அந்த காப்பி பதிவு பண்ணியாச்சா, இந்த காப்பி பதிவு பண்ணியாச்சா, இதுக்கு மேலே நம்மளுக்கு யார் பின்னாடி துணைக்கு வர போகிறா, நம்ம தனியாக தான் போய் உட்காந்துருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அத்தனை 1008 கேள்விகள் கேட்டு போகிறீங்க. இத்தனை பயம் உள்ள நீங்கள் எதுக்கு இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. அதான் அந்த வெறி, அந்த ஆத்திரத்தில் நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம என்ன வார்த்தைகள் விடுறோம் அப்படிங்கிற அந்த நிதானம் இல்லாமல் பேசுகிறதுனால தான் வந்த வேணை தான் இது. அதனால் நீங்கள் மட்டும் இல்லை, உங்களை போன்ற சில பேர் அப்படி தான், தற்கொலைகள் நிறைய பேர் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் வந்து கூடிய சீக்கிரம் அதை ஓட ரெடியாகிட்டுருக்குது. பேசுங்க, எவ்வளோ பேசுகிறீங்களோ பேசுங்க. அதாவது சிஎம் வந்து தலைக்குறைவாக வந்து ஒரு ஒருமையில் பேசுகிறது அப்படிங்கிறதுலாம் வந்து எவ்வளோ பெரிய கடுமையான குற்றம் அப்படிங்கிறது தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. தெரிய வரும்போது அப்புறம் வந்து அடக்கிக்குவாங்க. அது வரைக்கும் பேசிட்டு தான் இருப்பாங்க, அவங்கள அடக்க முடியாது. சரி, ஒருவேளை மீண்டுமா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Coming.